அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வழியா பீரியடு கிளாஸுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு திருக்குறள் பாடத்தை நடத்துவோம். பசங்களா, எல்லாரும் புத்தகத்தை எடுத்து திருக்குறளை எடுங்க. எடுத்துட்டீங்களா? இப்போ அதிலிருந்து ஒரு குறளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சார், என்ன குறள் சார்? அதுக்குள்ள உனக்கு அவசரமா? நான் சொல்லுவேன், அப்போ கேளு. உட்காருடா. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். சார், வெறும் குறள் மட்டும் சொன்னேன் எப்படி சார்? அதுக்கு அர்த்தமும் சொல்லிக் கொடுங்க சார். அதாவது தன்னை படித்த பெரிய அறிவாளியா ஆக்கின அப்பாவுக்கு அவரோட மகன் செய்கிற பதில் உதவி எப்படி இருக்கணும்னா, இவனுடைய தந்தை இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மகன் நடக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சார், திருவள்ளுவர் சூப்பராக சொல்லியிருக்கார் சார். உட்கார்றா. ஆமாம், நீ ஏன் எந்திரிக்கிற? உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். என்கிட்டயே கேள்வி கேட்குறியா? கேளு. சார், உங்கள் மகனால் உங்களுக்கு பெருமை கிடைச்சதா சார்? கேட்டானே ஒரு கேள்வி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லைன்னு சொன்னால் பசங்க நம்மளை மதிக்க மாட்டானுங்க. என் மகன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் தெரியுமா? அவனை பெற்றதுக்காக நான் தினம் தினம் பெருமைப்படுறேன். புரிஞ்சுக்கங்க. என்ன அது? நாம் சொல்லி முடித்ததும் யாரோ கை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. கை தட்டினது யாரா? சார், நாங்கள் யாரும் கை தட்டல சார். அப்பன்னா வேற யார் கை தட்டியிருப்பா? அட்டடா, நம்ம பையன் சேது. என்னது, பரதநாட்டியம் ஆடிட்டே நிற்கிறான். சரக்கு அடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டான் போல இருக்கு. காலேஜ் எல்லாம் படித்து முடிச்ச இவன் இப்பயே பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. யோ வாத்தி, என்னால் உனக்கு பெருமை. ஆனால் உனக்கு பிள்ளையா பிறந்ததால எனக்கு வேதனை தான்யா மிச்சம். நாசமாக போச்சு. இப்போ தான் இவனை பற்றி பில்டப் பண்ணி சொன்னேன். அதுக்குள்ளே இங்கே வந்து உண்மையை சொல்லிட்டானே. என்ன சார், உங்கள் பையன் இப்படி சொல்கிறாரு? என்ன அது? சேது சொன்னதை கேட்டுட்டு பசங்கள்லாம் வாயை பொத்திக்கிட்டு சிரிக்கிறாங்க. நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே. அங்கே இங்கன்னு மானத்தை வாங்கி இப்போ பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டானே. டேய் சேது, முதல்ல வீட்டுக்கு போடா. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் வச்சு பேசிக்கலாம். யோ வாத்தி, விஷயம் வீட்டை மீறி போயிடுச்சு. ஆமாம், அதுதான் நீ பாடம் நடத்துகிற ஸ்கூலுக்கே வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு நியாயம் கிடைக்காம நான் இந்த ஸ்கூலை விட்டு போக மாட்டேன். அறிவு கட்டவனே, இது என்ன பஞ்சாயத்து கூடமா? நியாயம் கிடைக்கிறதுக்கு பள்ளிக்கூடண்டா. தெரியும் மாத்தி, படித்தவங்க இருக்கிற இங்கே தான் என் பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும். கூப்பிடியா எல்லா டீச்சரையும் வாத்தியாரையும். ஏண்டா குடிச்சிட்டு வந்து ஸ்கூலில் கலாட்டாவை பண்ணுற? முதல்ல என் கூட வா. என்னது, நாம் புட்டிச்சு இழுத்துட்டு போனால் நம்ம புட்டியிலிருந்து அப்படியே திமிருறான். யோ வாத்தி, ஏண்டா இப்போ கத்துன? ஆஹா, இவன் கத்துனதை பார்த்து ஹெட்மாஸ்டரு, டீச்சரு, பிள்ளைங்க, வாட்ச்மேனு, ஆயா எல்லாருமே வந்துட்டாங்களே.